ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சந்தை கடையெல்லாம் விற்பாங்க பாருங்கள், குட்டி குட்டி போண்டா, அதுதான் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த போண்டா செய்கிறதுக்கு முதல்ல நான் இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு மைதா வச்சுருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம். அரை கப் அளவுக்கு கடலை மாவு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். 1/4 கப்பு அரிசி மாவு, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயப்பொடி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இதெல்லாம் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோ. நான் 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். 2 இனுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை, அரை கப் அளவுக்கு தயிர் வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த போண்டா பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கும்போது நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குட்டி குட்டியாக இருக்கிறனால ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். இதில் நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கை வச்சு கலந்துக்கலாம். சோடாமும் நல்லா ஈவனாக அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு, போண்டா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவு எடுத்து நம்ம குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கலாம், திருப்பி விட்டுடலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம், ஆனால் போண்டா நமக்கு நிறைய கிடைக்கும். நிறைய பெரிய ஃபேமிலியாக இருக்கிறவங்களாம் இந்த போண்டா செய்யும்போது எல்லாத்தையுமே ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த போண்டா பார்த்தீங்கன்னா சந்தையில் விற்கும்போது பார்த்தீங்கன்னா 3-10 ரூபா 4-10 ரூபாய்க்கு விற்பாங்க. கொஞ்சம் வசதி இல்லாதவங்க வாங்கி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்கும். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது சந்தையில் விற்கிறது. இந்த டேஸ்ட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக நிறைய போண்டா பண்ணியிருக்கோம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எடுத்துடலாம். நம்ம சந்தை கடை போண்டா ரெடிங்க. இப்போ
பாருங்க நம்ம செஞ்ச இந்த சந்தக்கடை போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்குங்க, மேலே நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதே மாதிரி நிறைய எண்ணெயும் குடிக்காது, நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.